இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு கிளாஸ் பச்சரிசி ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அது கூடவே பாசி பருப்பும் ஒரு அரை கிளாஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் ஒரு குக்கரில் எடுத்துகிட்டு அது கூட 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு 5 விசில் வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அரிசி எடுத்த அதே கிளாஸில் வெல்லம் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு வெல்லம் நல்லா கரையிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கலந்து வந்துடும். இப்போ முந்திரி திராட்சையை நெய்யில் பொரித்து எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன். அது கூட 2 ஏலக்காய் நுணுக்கி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக முந்திரி கொஞ்சமாக திராட்சை எடுத்து நல்லா கரெக்டான பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். 5 விசிலுக்கு அப்புறம் பச்சரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகு எடுத்து ஊற்றிக்கலாம். ஒரு அரை கப்பு தேங்காய், துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த டைமில் நம்ம பொரித்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை அதில் போட்டுடலாம். நம்ம அந்த காய்ச்சி வச்சுருக்கோம்ல வெள்ளைப்பாகு, அதை ஊற்றினோன்னா கொஞ்சம் இலகி வந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 2 கிண்டு கிண்டிங்கன்னா சரியாக போயிடும். அவ்வளோதான், சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சக்கரை பொங்கல் சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. யாருக்கெல்லாம் சாப்பிடணும் போல் இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள்.